கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க யாவரையும் நியூ ஹோப் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நானும் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரியான நேரத்தில் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். கண்களை மூடி இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்முடைய பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. நீ போகிற வழியெல்லாம் நம்மோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன் என்று சொன்னபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து மட்டும் நடத்தி வந்த கிருபைக்காக ஒரு சில நிமிஷங்கள் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடி நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமது பிரசன்னத்தில் நாங்கள் இருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அப்பா. நீரே எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரமா இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, கடந்த 9 மாதங்களும் நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து ஆண்டவரே யெகோவா ஈரேவா இருந்து கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தின கிருபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரே எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிட்ட நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் செவி கொடுத்தபடினால் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவோம் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் பயந்த வேளையிலே ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து இம்மட்டும் எங்களுடைய ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவரிடத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தகப்பனாக எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி வழியில் ஏறெடுக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமாப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்மை முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆவியோட அடுத்த அன்பு கூட வந்திருக்கிற சொன்னாங்க. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறார், அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கொள்ளும்படியாக நமது கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை வேலைக்கு போவதற்கு முன்பாக ஒரே ஒரு அதிகாரம், சங்கீதங்கள் புஸ்தகம் 75. சங்கீதம் 75 நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 75 மன்னிக்கும் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம்.
உமது நாமம் சமீபமா இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. தேவன் ஒருவரே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்மை தம்முடைய கிருபையினாலே உயர்த்த ஒரு வல்லமையுள்ள தேவனுக்கு தொடர்ந்து அக்கா நம்ம மத்தியில வந்து ஆராதனை நடத்துவாங்க. அவங்களோடு இணைந்து துதிக்க முடியாத மொழியை உற்சாகப்படுத்துகிறேன். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த மாலை நேரத்துல நாங்க ஆண்டவரை நோக்கி நாங்க துதிக்க போகிறோம். நாங்க துதிக்கும் போது பரலோகத்துல இந்த ஒத்தாசையை அனுப்பி எங்களை ரட்சிக்க வல்லவராய் தேவன் இருக்கிறார். ஆமென். ஆமென். வேதத்துல ஒரு பகுதி ஒன்று, அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்து அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்பி வந்தது. அவன் ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரே என்று பெயரிட்டான். தேவன் எங்களுக்கு தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த மாலை நேரத்துல நாங்க பாடும் போது எங்களுக்கு அவர் ஜீவ நதியாய் எங்களுக்கு கூட இருந்து அவங்க வாழ்க்கையில நடத்துற தகப்பனாய் இருக்க போற I
கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கு என்று சொன்ன தகப்பனே உம நன்றி ராஜா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் உங்களுக்கு ஒத்தாசை ஆண்டவரே, நீர் அனுப்புகிறவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஐயா நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறவர் ஆண்டவர், அதிகமாய் தருகிற தகப்பன் ராஜா. ஐயா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை காண்கிறவர் ஆண்டவரே. கண்கள் வல்ல பக்கத்துக்கு நிழலாய் இருக்கிறவர் சுவாமி. உம நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. என் தீங்கும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி காத்து நிற்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே கடங்காத நன்மைகளை எங்களுக்கு செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய நீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவர் நீங்க சுவாமி. கர்த்தாவே எங்களுக்கு சகலத்தையும் தந்து ஆண்டவரே ஐயா நீர் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உயர்த்தி வைத்து உயரமான இடங்களில் ஆண்டவரை எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவராய் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு பலனும் கேடகமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துறவர் நீர் ராஜா. ஐயா நீங்க நாம சோர்ந்து போன வழியில் ஆண்டவரே ஐயா நீங்கள் பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற தகப்பன் ராஜா. உமையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. உமையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பர்வதத்துக்கு நேராய் ஆண்டவரே கண்களை ஆண்டவரே வேறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை நீர் அனுப்புவே ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய இயலாமையிலே நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் சுவாமி. ஐயா உங்களுக்கு முடியாது என்று நினைக்கும் போது ஆண்டவரே அந்த காரியங்களை முடிய பண்ணுறவர் ஆண்டவரே நீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று நீ சொல்கிற தகப்பன் சுவாமி. ஆண்டவரே நன்றி ராஜா. துளிர்க்க பண்ணுறவர் சுவாமி. சுக வாழ்வை ஆண்டவரை நீ மாற்றி சுகத்தை கொடுக்கிறவர் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. இது முதல் கொண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சந்ததியை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறபடியாலும் துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே துதிக்கிறோம் சுவாமி. பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே நோய்களை எங்களுக்கு சுகப்படுத்துகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் செய்கிறவர் சுவாமி. இது முடன் கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே எங்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா மோசையோடு கூட இருந்த தகப்பன் ஆபிரகாமோடு கூட இருந்த தகப்பன் சுவாமி. ஐயா நீர் இன்னுமாய் எங்களுக்கு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் சுவாமி. கூட இருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Vilagar
நோக்கி பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கு மேலான மகிமை உடையவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்ய வல்லவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நித்திய வெளிச்சமாய் எங்களுக்கு இருப்பீங்க சுவாமி. கர்த்தாவே நன்றி அப்பா. உம்முடைய கரத்துல சத்துவம் உள்ளது ஆண்டவரே, வல்லமை உள்ளது ராஜா. நீ கரங்களை நோக்கி பார்த்தவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஐயா நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வல்லமை இந்த இடத்திலே வரட்டும் சுவாமி. கர்த்தாவே நன்றி ராஜா. கர்த்தாவே நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் மகத்துவம் உள்ளவர் ராஜா. கர்த்தாவே உம்முடைய தூண்கள் இந்த இடத்தை நிரப்ப போறதுக்காய் நன்றி ராஜா. ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருந்த சுவாமி. இந்த மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் நல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. இந்த மீது நீர் வந்து இறங்கும் சுவாமி. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீர் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பர்வதத்தின் நேராய் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை உள்ள தகப்பன் சுவாமி. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி ராஜா. ஓயாமலும் புகழங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. பரலோக தகப்பனே நன்றி என்று சொல்கிறேன் சுவாமி. Oh
கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சகாயரா இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா இருந்தபடினாலே கர்த்தரை நம்ம துதிக்கலாமா, அவரை ஸ்தோத்தரிக்கலாமா, வாய்களை விரிவாய் திறந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா. ஹல்லேலூயா. We thank you Holy Spirit. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 9 மாதங்கள் ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் வைத்து எங்களை கரம் பிடித்து நடத்தினபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே உமது பலத்தினால் எங்களை இடைக்கட்டி எங்களை நடத்தினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொல்லாமல் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் தேவரீர் உம்முடைய நாமத்திலே நீர் அதமாக்கி போட்டபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறபடி ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் எங்களை விட்டு விலகாமல் இம்மட்டும் காத்து நடத்துகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா. ஹல்லேலூயா. We thank you Holy Spirit. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே அசைவாடுவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. வசனம் சொல்லுகிறது, எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ இதோ அவர்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தோட அவரிடத்துல நம்ம நன்றி சொல்லலாமா. We thank you Holy Spirit. நன்றியுள்ள இருதயத்தோட அவருக்கு கடந்த வாரங்கள் நம்ம கேட்டது போல போதகர் சொன்னது போல நன்றியுள்ள இருதயத்தோட அப்பா நீங்க 9 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல கொண்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரையும் பார்க்க வேண்டாம், பக்கத்துல இருக்கவங்க பார்க்காதீங்க. இது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற நேரம். ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு. வாய்களை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா. அப்பா எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறீங்களே, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறீங்களே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீண்டு இருக்கிறீங்களே, கிருபையினாலும் இரக்கங்களாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீங்களே, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கிறீங்களே, கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விலக்கி இருக்கிறீங்களே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ ஆண்டவரே அவ்வளவு உயரமா உங்களுடைய கிருபை அவ்வளவு எங்கள் வாழ்விலே ஆண்டவரே போதுமானதா இருந்தபடி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல கர்த்தாவை இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு கூர்ந்து எங்கள் ஆண்டவரே எல்லா நிலையிலும் நீங்க எங்களை சிட்சித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதைக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். நன்றி அப்பா. Thank you Holy Spirit. Thank you Jesus. ஒரு சில நிமிஷம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும்படியா இருக்கிறோம். Hallelujah. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Thank you Jesus. நாம் வாழ்கிற இந்த தேசத்தை ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த UK தேசத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. ஆளுகிற தலைவர்கள் உமது கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தெய்வீக சமாதானத்தை இந்த தேசத்தின் மீது நாங்கள் பேசுகிறோம் சுவாமி. எல்லா பொருளாதாரங்களையும் நீங்க சந்திக்க நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் அப்பா. தெய்வீக ஞானம் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று அறிந்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுகிறார். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனம் திரும்பலை தாங்கப்பா. இந்த தேசத்திலே கிழக்கிலும் மேற்கிலும் ஆண்டவரே நார்த்ல சவுத்துல எல்லா இடங்களிலும் கர்த்தாவே உடைய ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே நதியாய் பாயிட்டு சுவாமி. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக ஆத்மாக்களை நாங்கள் அறுவடை செய்ய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே நடத்த கர்த்தர் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக அப்பா. Thank you Jesus. இந்திய தேசத்தை ஸ்ரீலங்கா தேசத்தை அப்பா வந்து கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நேற்று இரவு கேட்டோம் 40 பேர் இறந்துட்டாங்க ஒரு கூட்டத்தில். அநேக குடும்பங்கள் தங்களுடைய மெம்பர்ஸ் இழந்திருக்கிறாங்க. தெய்வீக சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும். மேலும் இப்படி ஒரு காரியம் நடக்காதபடிக்கு ஜாக்கிரதையை ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ஆண்டவரே அரசாங்கத்திற்கும் எல்லா டீம்ஸ்க்கும் ஞானத்தை கொடுங்க சுவாமி. தேங்க்யூ Holy Spirit. நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. ஸ்ரீலங்கா வந்து கருத்துல கொடுக்குறோம் சுவாமி. அங்க இருக்கிற அரசாங்கத்தை கருத்துல கொடுக்குறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர கர்த்தர் கிருபை தருவீராக. தேசத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். தேங்க்யூ Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய குடும்பங்களை தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. இன்னும் 3 மாதங்கள் இந்த வருடத்தில் இருக்கு. இம்மட்டும் நம்மை காத்து வழிநடத்தி வந்த யெகோவா ஈரே இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். தேங்க்யூ ஜீசஸ். வசனம் தெளிவாக நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெபம் பெறாது.
தேவன் ஒருவரே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி அவரே ஒருவனை உயர்த்துகிறார் என்று வாசித்தோம். நீதிமான்களை கொம்பை அவர் உயர்த்துகிற தேவன் என்று வாசித்தோம். உங்களை என்னை கர்த்தர் நீதிமான்களாக அழைத்திருக்கிறார். நம்முடைய கொம்பை உயர செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக தான் அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. நீரே எங்களுக்கு துணை நிற்கிற தேவனா இருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய சூழ்நிலையில் நீங்க அறிந்திருக்கிறீங்க. சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற கிருபையை பலத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே தெய்வீக பாதுகாப்பு, சமாதானம், பராமரிப்பு உண்டாயிருப்பதாக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உறவுகளும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நேரத்தில் ஆண்டவரே சிஸ்டர் ஏஞ்சலோட தாயார் அவங்க கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் கர்த்தர் அம்மாவுக்கு கொடுத்திருக்க நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக உமக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. மகள் பிள்ளை அந்த இடத்துல இருக்கும் பொழுது தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பலன், தேவ கிருபை, மனுஷ தயவு அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவன் நீர் அல்லவோ. ஆபத்து நாளில் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவிலை ஒழித்து கண்மலின் மேல் உயர வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நீர் கொம்பை உயர்த்துவீராக. அம்மாவுக்கு இந்த வேளையில அப்பா உடைய பரிபூர்ண சுகத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேவைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைவு கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் ஒவ்வொன்றும் உடைய நாமத்தினால் சந்திக்கப்படுவதாக. அது என்ன தேவையா இருந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் நீர் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீங்க. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்க நினைக்கலாம் இது டிலே ஆயிடுச்சு, இந்த வாய்ப்பை நாங்க தவற விட்டுட்டோம்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் நீ முன் அறிகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருச்சபைகள் உங்க கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. பர்மிங் கவுண்டி திருச்சபை இந்த கரத்துல கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலை இந்த கரத்துல கொடுக்கிறோம். நீர் எங்களோட கூட பேசுகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபை எங்கள் மத்தியில பெருகட்டும் அப்பா. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இந்த நாளில் இடைப்படுவீராக. நாங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்க்கல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறபடி, நாங்கள் பாடினபடி கர்த்தர் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாமத்தை ஒன்றை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். இதனால போதகர் நம்ம மத்தியிலே தலைமை போதகர் கேட்டுக்கொண்டபடியே நம்ம ஆராதனை வேலையை 3 மணிலிருந்து ஆரம்பிச்சோம். உற்சாகமா நீங்க எல்லாரும் கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதற்கான பலன்களை உங்களுக்கு தரும்படியாக தொடர்ந்து நம்ம காத்திருப்போம். அற்புதமான வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக இருக்கிறோம். அதற்கு முன்பதாக சிறு பிள்ளைகளின் நேரம். சிறு பிள்ளைங்க சீக்கிரம் ஓடிவாங்க. இன்னைக்கு டைம் குறைவா இருக்கு. சீக்கிரம் ஓடிவாங்க. சிறு பிள்ளைகள் வசனத்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121 5 முதல் 7. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து வாங்க வாங்க சீக்கிரம்.
பிள்ளைகளை பெற்றோர் உற்சாகப்படுத்தும்படியாக உங்களுக்கு அன்பாக கேட்கிறேன். பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தின் அந்த அபிஷேகத்தில் வளர்வது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சுருக்கமாக சாட்சி நேரம், முக்கியமான சாட்சி இருக்கும் என்றால் முன்பு வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். நான் வந்துட்டு இந்த யூகே தேசத்துக்கு வந்து தேர்ட் இயரை தேவன் கம்ப்ளீட் பண்ண செஞ்சாங்க. செப்டம்பர் 27, 2022 இந்த தேசத்துல நான் தனிமையா தான் வந்தேன். இவங்க அப்புறமா தான் வந்தாங்க. அப்ப எதுவுமே தெரியாது எனக்கு. நான் கசின் வீட்டுல தான் தங்கி இருந்தேன். அந்த நாள் முதல் தேவன் எங்களை வந்து நடத்தினாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க சாட்சி. நாங்க வரும்போது எங்க பெற்றோர்கள் 2 சைடு தரப்புல உள்ள பெற்றோர்களும் ரொம்ப எதிர்ப்பு. நாங்க பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பண்ணது கூட எங்க 2 பேருக்கும் காடு கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணோம். ஏன்னா அது தெரிஞ்சா கூட அவங்க எந்த விதத்துல தடை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் குடும்பமா ப்ரேயர் பண்ணி தொடங்கின காரியம் தேவன் எங்களை ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு நடத்திட்டு வந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா கிடைக்கிறதுலயும் ப்ராப்ளம் இருந்த போது நாங்க 2 பேருமே ப்ரேயர் பண்ணோம். இவங்க சென்னையில இருந்தாங்க. அப்ப தேவன் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாங்க, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்டுவதில்லை அப்படின்னு தேவன் அவங்ககிட்ட பேசினாங்க. அதே மாதிரி எனக்கும் வீசா ப்ராசஸ் எல்லாம் நடந்து நான் பயத்தோட இருக்கும்போது என் இடத்துல பேசினாங்க, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்படும் கலங்க வேண்டாம்னு சொன்னாங்க. தேவன் அதே மாதிரி என் கூட வந்து என்னை ஒவ்வொரு நேரத்திலும் நடத்திட்டு வந்தாங்க. அதே மாதிரி நான் இங்க வந்த போது வீடு கிடைக்கல, அந்த நேரத்திலயும் ப்ரேயர் பண்ணும்போது தேவன் வீடு கரெக்டான வீடை கட்டளிட்டாங்க. ஸ்டடீஸ்ல தேவன் கூட இருந்தாங்க. அதை கிராஜுவேஷன் முடிக்க தேவன் நடக்க செய்தாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஈவன் ஒரு எக்ஸாம் வந்துட்டு நான் வந்து ஃபெயில் ஆக்குமோ அப்படின்னு நினைச்ச இடத்துல தேவன் கரெக்டா அந்த ஜஸ்ட் பாஸ் கொடுத்து தேவன் வந்துட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி ஒர்க்கு தேவன் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒர்க்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 3-4 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். எல்லாமே எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபெயில் ஆகி போச்சு. கடைசியில் எனக்கு எந்த இன்டர்வியூ இல்லாத ஒரு கேர்ஹோம் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு அதை அப்ளை பண்ணி இருக்கும்போது தான் தேவன் கடைசி அந்த Band 5 கமர்ஷியல் அனலிஸ்ட் ஜாபை கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து நாங்க அந்த Band 5 கமர்ஷியல் அனலிஸ்ட் ஜாபுக்கு நாங்க நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா எங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்காது. எங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். எங்களுக்குள்ள இருந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொன்னா வந்து ஆச்சரியமா இருக்கும், இவங்களுக்குள்ள எப்படி ப்ராப்ளமா? ஏன்னா நாங்க வெளியில அப்படி ஜாலியா ஃபன்னா பண்ணிட்டு இருப்போம். ஆனா எங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கும். பேச மாட்டோம், சைலண்டாவே இருப்போம், அழுதுகிட்டே இருக்கும். நான்லாம் வீட்டுல அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா எங்க 2 பேருடைய கேரக்டர் என்னன்னா, எங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வேற யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம். 2 பேருமே போய் உட்காந்து காட் கிட்ட சொல்லுவோம். நான்லாம் ஃபுல்லா அழுது இருப்பேன். சர்ச்சுக்கு வரும்போது நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த கமர்ஷியல் லிஸ்ட் ஜாப் நாங்க என்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு மனதா ஜெபிக்க ஆரம்பிச்சோமோ
அன்னைக்குதான் தேவன் வந்துட்டு அந்த ஜாபை வந்து எங்களுக்கு வாக்கியம் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படிதான் அந்த ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் நல்ல ஜாலியா ஏசப்பாட்ட பிரேயர்ல இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நல்ல கம்ஃபர்ட் சோன் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்ப எங்க பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருந்தோம். அப்போ அப்படித்தான் எங்க 2 பேருக்குள்ள எப்படியாவது ப்ராப்ளம் வந்துடும். அது அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் மேட்சஸ்ல வரும். அது யார்கிட்டயுமே ஷேர் பண்ண கூட முடியாத அளவுக்கு வரும். அதுல அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு 2 சொல்யூஷன் தான் இருக்கு. ஒண்ணு அவங்க வின் பண்ணும், இல்ல நான் வின் பண்ணும். அந்த 2 சொல்யூஷன்ல யார் வின் பண்ணாலும் அது ப்ராப்ளம் எங்களுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் வந்து 3வது ஒரு சொல்யூஷனை உண்டு பண்ணி எங்களுக்குள்ள வந்துட்டு பிரேயர் பண்ணும்போது தேவன் அதுல சொல்யூஷனை கட்டளையிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க அப்படி எங்களோட விசா பத்தி நாங்க எதுவுமே நினைக்காத நேரத்துல தேவன் பேண்ட் 7 ப்ரொமோஷனை கொடுத்தாங்க. அது வந்துட்டு தேவனுடைய ஒரு அனாதி தீர்மானம். ஏன்னா கரெக்டா எனக்கு ஜூலை 23rd நான் வந்துட்டு பேண்ட் 7 ட்ரெயினி ரோல்ல என்டர் ஆகுறேன். ஜூலை 22nd வந்துட்டு ரூல் சேஞ்ச் ஆகுது. இனிமே த்ரெஷோல்ட் வந்து 33,400 அப்படின்னு. ஆனா அதை பத்தி எங்களுக்கு நோ ஐடியா. பட் காட் பிளான்ட் எவ்ரிதிங் பிஃபோர்ஹேண்ட். அவர் வந்து டீடைல்டு காட். எப்படின்னா அதோட சேலரி த்ரெஷோல்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ட்ரெயினி ரோல எடுத்தாங்க. அதுக்கு வந்து கரெக்டா அவங்க 65% ஆஃப் டாப் பாயிண்ட் ஆஃப் பேண்ட் 7 அப்படி சொன்னாங்க. அப்படி 65% வரும்போது 35,500. என்னோட ரோலோட ஆன்கோயிங் ரேட்டோட 70% அப்படின்னா நியூ என்ட்ரன்ட் ரூட்ல நான் வரணும்னா ஆன்கோயிங் ரேட்டோட 70% நான் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 70% வரும்போது 35,100. கரெக்டா டிஃபரன்ஸ் வந்து ஒரு 400 தான் இருக்கும். So God made very very proper way. He is so great and so faithful God. அவர் வந்துட்டு நம்மளோட அந்த நம்பர்ஸ்ல கூட நல்ல இதா பண்ணி தேவன் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தாங்க. அப்போ நாங்க வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அந்த பிஎல்சி லாஸ்ட் பிஎல்சி போகும்போது பல கேள்விகளோட போயிட்டு இருந்தோம். அப்பதான் தேவன் வந்து எங்க 2 பேரோட பேசினாங்க. சொன்னதை செய்து முடிப்பேன் அந்த பாடல். நாங்க கேள்விகளோட அந்த இதுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த பாடல் வழியா தேவன் எங்களோட பேசினாங்க. அங்க அந்த பாட்டுகளை பாடி அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்க ப்ரேயர் பண்ணோம். அந்த வீக்ல தான் எனக்கு பேண்ட் 7 அப்ளிகேஷன் வந்துட்டு சக்சஸ் ஆச்சு. அது மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் சக்சஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அப்புறம் ஒரே இது என் விசாக்கு நீ என்ன பண்றது, எப்படி கேட்கறது. அப்போ மெயில் போடும்போது ஹச்ஆர்ல சொன்னாங்க நாங்க 3 months முன்னாடி தான் விசா ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க 2 பேரும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். இந்த இடத்துல எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறோமோ, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா, இல்ல பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு மனமா இருக்கணும். அந்த ஒரு மனத்தின் ஆவியை தான் தேவன் பாக்குறாரு. நீங்க ஒரு மனமா ஒரு விஷயத்தை கேட்கும் போதுதான் தேவன் அந்த இடத்துல பதில கட்டளையிடுவார். அப்ப நாங்க ஒரு மனத்தோட 2 பேரும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது லாஸ்டா மெயில் போடும்போது ஹச்ஆர்டி எங்களுக்கு ரிப்ளை வரல. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு வெனஸ்டே நாங்க மெயில் போட்டோம். எங்களுக்கு இப்படி 3 months தான் இருக்கு, எங்களுக்கு வந்துட்டு விசா எக்ஸ்பயர் ஆகுது, நீங்க அதுக்கு பண்ணணும் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு ஃப்ரைடே வரல, சாட்டர்டே வரல, சண்டே வரல. இவங்க ஃப்ரைடே எல்லாம் ரொம்ப ஃபெடப் ஆயிட்டாங்க. ரொம்ப போயிட்டு அழுதுட்டு இருந்தாங்க, என்ன பண்ண போறோம், எதுவுமே அவங்க ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மண்டே வந்துட்டு மண்டே திரும்ப நாங்க ஒரு மெயில் போட்டோம். மெயில் போடும்போது எங்களுக்கு வெனஸ்டே வந்து அவங்க வந்துட்டு எங்க மேனேஜருக்கான மெயில் போட்டிருந்தாங்க. இந்த பிரிட்ல எனக்கு 2 SOC கோடு மேட்ச் ஆகுது, எந்த SOC கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதுல ஆச்சரியத்தை பாருங்க, அந்த மேனேஜர் என்ன கூப்பிட்டு நீ சூஸ் பண்ண உனக்கு எந்த SOC கோடு வேணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை செய்தாங்க. அதுல நான் டிபெண்டன்ட் அலோடா இருக்கிற ஒரு SOC கோடை சூஸ் பண்ணேன். அப்புறம் அதை அவங்க கொடுத்து கரெக்டா தேர்ட் மந்த் ஸ்டார்டிங்ல எனக்கு காஸ்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் அந்த காஸ்ட் லெட்டர்ல கூட சற்றுவான தடையை கொண்டு வந்தா. எப்படின்னா அதுல வந்து என்னோட சேலரி வந்துட்டு 65% ஆஃப் பேண்ட் 7 சேலரி. பட் அவங்க பேண்ட் 7 சேலரியை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே தேவன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு உணர்வை தந்து அதை நாங்க கரெக்ட் பண்ணி கேட்டோம். தேவன் அதையும் எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்து இந்த லாஸ்ட் மண்டே தான் எங்களுக்கு அப்டேட்டட் காஸ்ட் வந்துச்சு. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை நிரக்க செய்தால் அந்த டிசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, குடும்பமா தேவனுடைய நாமத்துல வந்து
சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நாங்க ஜெபித்த ஜெபத்தினால எங்க நெய்பர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நாங்க 2 பேரும் தேவன நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். தேவனுக்கு எல்லா துதியும் கனவு மகிமை உண்டாகணும். நாங்க இன்னும் தேவனுக்குள்ள இன்னும் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா முடித்தரவும், அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில தேவன் நல்ல அற்புதத்தை செய்யணும். நான் மேனேஜிங் பொசிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு தேவனால ஞானத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் தரப்படியாக நீங்க யாவரும் ஜெபிக்கணும். அதே மாதிரி இதுவரைக்கும் ஜெபித்த சபைக்காக நன்றி. பெண்கள் ஜெபத்துல கடல்லையாக்கா தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆமென். சகோதரி சொன்னது போல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நம்புறோம். அநேகர் ஆண்டவருடைய நன்மைக்காக காத்திருக்கிறீங்க. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை முடிக்கிற அளவுக்கு நம்மளோட கூட எப்பொழுதும் இருக்கிறது. எனக்கு வேற ஏதாவது சாட்சிகள்? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையா மிக சந்தோஷம். நான் போன சண்டே நான் 8-9 years இருந்த தேசம் ஜெர்மன் தேசத்துக்கு ஒரு ஆண்டவருடைய நாமத்தை தாங்கி நான் இருந்த இடத்துக்கு போய் அந்த எல்லோரோடும் தனிப்பட்ட முறைகளையும் ஒரு வீடுகளில் போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தருடைய எனக்கு செய்த காரியத்தை அவைக்கு அந்த இடத்துல பயந்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. என்னன்னு சொன்னால் மிக மிக சந்தோஷமாக இருந்தேன். எவ்வளோ பேருக்கு நான் போய் கர்த்தரை அறிஞ்சிட்டேன்னு சொல்லி மற்றவர்கள் என்ன பகுதி பண்ணிக்கணும் நினைத்த போது அவ்வளோ மனம் சோர்ந்திருந்தேன். இந்த இடத்துல இந்த நேரம் போய் எல்லாரும் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் செய்திருக்காரு சொல்லி ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக எல்லோரும் பார்த்து இன்னும் சந்தோஷப்பட்டார்கள். எல்லோரும் ஆசைப்படி இன்னும் பெரியான வித்தியாசமாக இருக்குது. கர்த்தருக்குள்ள இப்படி இருக்கிற ஆண்டவரை கிருபை மிக மிக நன்றி. அதே போல் நேற்றைக்கு நான் போயிட்டு வந்து போன புதன்கிழமை என்னுடைய மகன் ஜூனிக்கு போகிறதுக்கு நான் 2 பேரும் போய் அந்த ஜூனியில் இருக்கிற விஷயத்தை பார்த்து எல்லா ஐடியாலெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோம். பிறகு ஃப்ரைடே பெனி பிரதர் வந்தார் எங்கள்கிட்ட வந்து பண்ணுறதுக்கு மகனை சந்திக்கிறதுக்காக வந்தார். மிக சந்தோஷம். எல்லாரும் என்னோட எடுத்து பேசினீங்க. பாஸ்டர்லேருந்து எல்லாரும் சபையும் கூட கிருபையும் கூட ஜெபந்தான் எங்களோட குடும்பத்தை தாங்கினதுன்னு நான் மிக சந்தோஷப்படுறேன். அதில் இருந்துட்டு பெனி பிரதர் கதைச்ச விஷயம் மகனோட கனையெல்லாம் காய்ச்சிட்டு ஒரு வார்த்தை பேசினார் மகனோட. அப்போ நானே தேய்ச்சி கூட நான் புதன்கிழமை போய் அங்கே யாரோடைய கண்டு காய்ச்சிருக்கோம் நம்பர் எனக்கு தெரியாமல் ஏதாவது நம்பர் வாங்கினோம். பெனி பிரதர்கிட்ட ஆதவ நீங்கள் தனியாக தான் அங்கே போய் இருக்க போகிறீங்க. உடனே பெனி பிரதர் இல்லை மாமன் பெனி மாமன் எனக்கு நான் அங்கே என்னோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொன்னேன். ஆண்டவர் இருக்கிறாருன்னு நான் மிக மிக சந்தோஷமாக இருந்தது. இல்லை மாமா நான் தனியாக அங்கே இல்லை, ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வார்த்தை அந்த நேரம் பெனி பிரதருக்கு சொல்லும்போது உண்மையாக எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் எவ்வளவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த சபை ஊடாக ஒவ்வொருவருக்கும் ஒரு பிள்ளைகளை எவ்வளவு சண்டே ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்துலையும் இருந்து என்ன மாதிரி கர்த்தர் இவைகளுக்கான அந்த ஆண்டவருடைய அன்பை வாஞ்சையை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. மித்த நாட்களில் நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. அதனால நான் விடிய வேலைக்கு 4:30 போச்சு. அங்கே போயிட்டு விட்டுட்டு வேலை நான் என்னுடைய வாகனத்தில் போனது போய் வேலை லேட்டாக போச்சு. அங்கே இடையில நிப்பாட்டி படுத்துட்டு வந்தபடியாக கொஞ்சம் லேட்டாக போச்சு. நோங்க ஏர்லியாக வரணும்னு நினச்சது முடியாமல் போச்சு. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஜேசு சத்தம் ஜெயா. கரங்களை தட்டி ஆண்டு நாம் தொடர்ந்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய பாதுகாப்பு அவருக்கு உண்டாயிருக்கும்படியாக. வேறு சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் வருகிற வாரத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கைக்கு செலுத்த இருக்கிறோம். எல்லாம் எழுது நின்று ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றுமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எதன் மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. உற்சாகமான கரங்களை தட்டி விசுவாசத்தோட நம்ம பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். ஆமென் ஹalleluya. நாம் கேட்ட சாட்சிகளுக்காக, அதே போல பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கிற வார்த்தைக்காக சகோதரன் சாம் ஈசக் சாம் வந்து ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தெய்வமே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் சொன்னதையெல்லாம் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது படித்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே, சாட்சி சொன்ன ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய கிருபை, தயவு, பாதுகாப்பு அவர்கள் அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரை கொடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரை கரங்களிலே சிக்கி தவித்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கடன்களிலே சிக்கி தவித்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரின் ஒரு நல்ல விடுதலையையும் ஆண்டவரை நல்ல வானத்தின் பல கண்ணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா காரியத்தையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். சிறு பிள்ளைகளுக்கு ட்வீன்ஸ்க்கு கீழே செஷன் இருக்கு. நீங்க சிறு பிள்ளைகள் கீழே போகலாம். முக்கியமான பகுதி கவனிங்க. முக்கியமான பகுதி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரம். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க பாத்திரத்தோட? ஆமென். ஏற்கனவே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா புதுசா எதுவுமே உள்ள போகாது. கொஞ்சம் பாத்திரத்தை வெறுமைப்படுத்தி வச்சுக்கிங்க. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. அதற்கு முன்பதாக நம்ம மத்தியிலே ஐயாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க.
சாம் கலர் அண்ணனோட அங்கிள் அண்ட் ஆன்டி. கரெக்டா? ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அதில் வரவேற்கலாமா? ஆமென். கர்த்தர் இயேசு நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். நீங்க எங்க மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியிலே நம்ம அண்ணன் பெண்ணில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை சிறு பிள்ளைகள் கீழே போவோம். நம்ம மத்தியிலே பெண்ணில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் சீக்கிரத்துல முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கணும். நான் கரெக்டான நேரத்துல முடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படணுமோ பிரயாசப்படுகிறேன். என்னன்னா நம்முடைய சபையில வந்து நம்ம நிறைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம். ரொம்ப நல்லது. கட்டாயம் நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது மிகவும் அவசியம். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய சர்ச்சில் நம்ம வரும்போது பக்கத்துல யாராவது வரல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அவசியம் தயவு செஞ்சு நீங்க விசாரிங்க. அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. பிரதர் ஒய் யூ டிட் நாட் கம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் ஊருக்கு போகும்போது ஒரு பிரிட்டிஷ் என்னோட ஒர்க் பண்ற ஒரு கொலீகு she texted me, Benny, no need to reply for this message. Just I want to let you know I am thinking of you. It's a simple ஆனா it was so touching. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. வேலை செய்யும்போது ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோ மட்டும்தான். she is not even an Indian, she is British lady, but the way she expressed her love ரொம்ப அந்த மாதிரி நம்முடைய சபையில் நம்ம காரியங்களை செய்யும்போது நம்மை பலப்படுத்தும். ஒருவேளை அவர்கள் சோர்வில் இருப்பாங்கன்னா அது அவர்களை உற்சாகப்படுத்தும். ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் பண்ணுங்க. கொர்நேலி வந்து ஜெபம் மாத்திரம் கேட்கப்படல, அவன் செய்த தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது. ஸோ நாட் ஓன்லி ப்ரேயிங் பட் ஆல்சோ இன் ஆக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா பேதுருவை ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் கொண்டு வந்து அங்கே பரிசுத்த ஆவியானுடைய மழை ஊற்றப்பட்டது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த காரியம் மாறினது. எப்பவுமே நான் சொல்லும்போது டோன்ட் மிஸ்டேக்கன் மீ, ஐ ஆம் ஒன் அமாங் யூ. நான் உங்களை சொல்றதுனால நான் ரொம்ப பரிசுத்தவான் அந்த மாதிரி டோன்ல நான் சொல்றது இல்லை. ஐ எம் ஆல்வேஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் வித் யூ ஆஸ் எ ஃபேமிலி. நம்ம எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பவுல் சொல்ற மாதிரி நம்ம தேற்றி கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். சரி, இன்றைக்கு நாளில நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை எரேமியா எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஐ ட்ரை டு ஃபினிஷ். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா 29:11. ஓகே. நான் உங்கள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே. அவைகள் தீமை கண்ட சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஓகே. பிரைஸ் தி லார்ட். மிகவும் அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை அநேக தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணும் போதும் ஆண்டவர் வித்தியாசமான தாட்ஸை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் நேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் நேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீ
கூடிய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். Lord, I very strongly feel your mighty presence over your Lord. Your presence just sweep over this place. உம்முடைய வல்லமை நிறைந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்கிற இந்த வசனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பிட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த பைபிள்லயே நிறைய வசனம் பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த வசனம் அடிக்கடி நான் தியானிக்கிறதான வசனம். நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென். Hallelujah. God says, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, I know the plans that I have for you, declares the Lord, plans to prosper you, not to harm you, plans to give you hope and future. Amen. ஒரு சில காரியங்களிலே வாழ்க்கையில நமக்கு வருகிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள் வரும்போது ஆண்டவர் நமக்கு தீமையான வழியிலே நடத்துகிறாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. அப்படிதானே நம்முடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையுமே எப்பவுமே ஸ்மூத் ரோடா போறதே கிடையாது. we have some ups and downs. நம்ம திடீர்னு ஒரு பிரச்சனைக்குள்ளாய் போகிறோம், திரும்ப அதை பிரச்சனையிலிருந்து வெளியே வரும். சோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, the surety and the assurance of God's promise says, God says, I know the plan for you. Amen. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை முழு நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். So don't have any doubt, not to have any doubt. God's word says He knows the plan, and that plan will prosper you, not to harm you. That plan will bless you, not to harm you, and also the plan will give you hope and future. Hallelujah. நமக்கு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் தருகிறதான கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்று சொல்லி நாம நிச்சயமாய் நாம் நம்பணும். ரெண்டாவது, the assurance of God's promise எப்படி வருதுன்னா with certainty. It's not wavering. God says, if you read Isaiah chapter 14 and verse 24, 14 ஏசாயா 14:24 நீங்க வேகமாக வாசிங்க. நான் நிர்ணயித்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும். எடுத்தவர்கள் வாசிங்க. அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், எப்படி சொன்னாரா? ஆணையிட்டு. God promises with a promise. சத்தியம் பண்ணி ஆண்டவர் சொல்றார். நம்முடைய லோக்கல் லாங்குவேஜ் சொல்ல போனா சத்தியம் பண்ணி ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள் அப்படியே நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆணையிட்டு நமக்கு சொல்லுகிறவராயிருக்க. I don't know what situation you are going through, what problems you are facing through, but I say, I proclaim God's word. God will definitely fulfill His plan in your life. உங்க வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. The topic of the sermon இப்பதான் நான் டாபிக்கே போறது. Problems and sufferings can never stop God's plan in your life. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு நாளும் அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு worstஆன ப்ராப்ளமா இருக்கலாம். You consider whatever the worst problem you are going through. You might think that you have come to an end of your life, but God says, my plan will ultimately fulfill in your life. Amen. Hallelujah. ஆண்டவர் நிச்சயமாக அதை உங்க வாழ்க்கையில நடத்துவார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது தெரியுமா? God's plan நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஏன் அதிகமான சாதாரணமான மனிதர்களுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகளை பார்க்கலாம், ஆண்டவருடைய பிளானை நீங்க செய்ய நினைக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்ய நினைக்கும் போது, you will have 10 times stronger problems than the normal people. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? So the blessings and the plan of God attracts the devil. அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்கெங்கெல்லாம் தேவ சித்தம் நிறைவேறுகிறதோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, அங்கதான் நிறைய ப்ராப்ளம் வரும். தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாமி ஏவாளை உருவாக்கினார். எப்படி தெரியுமா?
நமது ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லி தேவன் வந்து மனிதனை உருவாக்கினார். அங்க அவர் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அந்த வசனத்தெல்லாம் எடுத்தனா டைம் ஆகும், ஜஸ்ட் நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் போது ஒருத்தன் வராங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து பிசாசை எட்டி உதைக்கிறார். ஏன்னா வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேலாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று பிசாசு சொன்னதுனால God got angry and he kicked him out of heaven. கீழே வந்து பொத்துன்னு விழுந்தான். எங்க? ஏதேன் தோட்டத்துல. Then he looked at Adam and Eve. என்னடா அது, ஏஞ்சல்ஸ் தான் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா தேவன் மாதிரியே நடக்கிறாங்க, தேவன் மாதிரியே பேசுறாங்க, தேவன் மாதிரியே சிந்திக்கிறாங்க, ஆண்டவர் மாதிரியே சிந்திக்கிறாங்களே, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு வந்து ஒரு ஜெலசி வருது. Did you get my point? அங்க ஒரு ஆசீர்வாதம் மனிதர்கள் மேல கர்த்தர் ஒரு யூனிக் தேவனை மாதிரியே கிரியேட் பண்ணதுனால இந்த ஸ்னிஃபிங் டாக் போல, எப்படி நாய் வந்து மோப்பம் பிடிச்சு வருமோ அந்த மாதிரி டெவில் இஸ் a sniffing devil. எங்கெங்கெல்லாம் காட்ஸ் blessing இருக்கோ, எங்கெங்கெல்லாம் காட்ஸ் பிளான் இருக்கோ, அவன் வந்து அங்க என்ன பண்ணுவான்? வருவான். You could not fight with God directly. நேரடியா தேவனோடு கூட போராட முடியல. அதனால என்ன பண்றான்? ஆதாம் ஏவாளை பாவத்திலே விழ வைத்து is indirectly fought with God. தேவனோடு கூட எப்படி அமாஸ் தீவிரவாதிங்க வந்து ஐடிஎஃப் நேரடியா அவங்க சந்திக்க முடியல, ஒரு 200 ஹாஸ்டேஜஸ் 300 ஹாஸ்டேஜஸ் எடுத்துட்டு பார்ட் பை பார்ட்டா அவர் ரிலீஸ் பண்ணுகிறான். Because they are not able to face the military, Israeli military director. அந்த மாதிரி தான் பிசாசு. அவன் என்ன பண்றான்? மனிதனை பாவத்துக்கு விழ வைத்து is fighting against God. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? எப்பயாவது நீங்க வர்பலைஸ் பண்ணிருக்கீங்க, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? டெஃபினட்டா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். whenever you pass through problem, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது it is a human nature that we ask God, question God, Lord, why for me, why not others? மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் மட்டும் ஏன் இந்த பிரச்சனையில? ஏன் தெரியுமா? you have God's plan on your life. Amen. Amen. You have the blessings of God. That is why devil tries to bring so many problems so that you will not do God's plan. Hallelujah. Hallelujah. யோபுனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. யோபு பார்க்கறான், பிசாசுக்கு ரொம்ப பொறாமை. எங்கெங்கெல்லாம் blessing இருக்கோ devil gets jealousy. நீங்க மற்ற எல்லாரையும் காட்டிலும் யோபு என்ன பண்ணிருக்கீங்க? ஆசீர்வச்சிருக்கீங்க. அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோபு குறித்து அவன் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறான். So just remember, dear brothers and sisters, whenever you have the blessings and the plan of God, devil always there. The sniffing dog, the sniffing devil always will be there to affect the God's plan. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய திட்டத்தை அவன் முறியடிக்கும்படியாக அவன் வந்து என்ன பண்ணுவான்? நிச்சயமா வருவான். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஏழை வீடு இருக்குது ஒரு பக்கம்லாம், ஏழை வீடு ஒரு இடத்துல பணக்கார வீடு இருக்குது. அங்க பயங்கரமா ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். ரொம்ப பெரிய பணக்காரன். நான் குடியாத்தன்ற பகுதியில் பிறந்த நிறைய அங்க ஆச்சாரியமார்கள் இருப்பாங்க. இந்த ஜெயின், இந்த ஜுவல்ஸ், அங்கதான் வந்து திருடு நடக்கும். ஸோ ஒரு திருடன் வந்து எங்க பிளான் பண்ணுவான் திருடுறது? ஏழை வீட்டில் வந்து திருடுவான்? நிச்சயமா கிடையாது. எங்கெங்க காஸ்ட்லியான பொருள், அது போலதான் நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக ரொம்ப ப்ரெஷஸா நீங்க இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய திட்டத்தை நீங்க சுமந்து வருவீங்கன்னு சொன்னா நிச்சயமா அங்க என்ன பண்ணுவான்? devil will come and steal your happiness and joy. That's why Jesus told in John chapter 10 and verse 10, thief does not come except to steal, to kill and to destroy, but I have come that they may have life and they may have it more abundantly. Hallelujah. The first point, the blessings of God, என்ன பண்ணுது? It brings the devil. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும்படியாக, போராட்டங்களை சந்திக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணுவான்? God's plan உடைப்பதற்காக அவன் வந்து என்ன பண்ணுவான்? ரெண்டாவது, God's plan creates enemies. கர்த்தருடைய திட்டத்தை நீங்க செய்யும் போது
ஆட்டோமேட்டிக்காவே நீங்க யாருக்கும் விரோதமா சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எதிரிகள் உருவாங்க. டக்குன்னு வாசிங்க. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஐ எம் ட்ரைங் டு ஃபினிஷ் சோ ஃபாஸ்ட். ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும்னு நான் விரும்புறேன். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். நல்லா கவனிச்சீங்களா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க ப்ளீஸ். தாவீது நிறைய நாள் ராஜாவா இல்லாம சவுல் வீட்டுல அரண்மனையில ஒரு வேலை செய்கிறவனா இருந்தான். படைகளை நடத்தி கொண்டு வந்தான். அப்பொழுதெல்லாம் பெலிஸ்தர்கள் வந்து தாவீதுக்கு விரோதமா வரல. ஆனா எப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் சமஸ்தானத்தின் மேல ராஜாவாக வந்தானோ அப்போ வந்து என்ன பண்றாங்க? இந்த பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். When the Philistines saw David was anointed as a king over Israel, they are coming against him to attack or to kill him. Because the plan of God was on David, so the Philistines didn't like his prosperity, the blessing, so they want to come and destroy David. உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற நீங்க முற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? எனிமி, சத்துருக்கள், ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது பிசாசு, ஹியூமன் இதுல பார்க்கும்போது மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஏன் தெரியுமா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய சஃபரிங்ஸ் எல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனித ஞானத்துக்கே புரியாத மாதிரி இருக்கும். எத்தனையோ ராஜாக்கள் வந்தான். சவுல் இருந்தான், எசேக்கியேல் இருந்தாங்க, அப்புறம் வேற யாரு, மனோவா. ஆனா தாவீதுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய எனிமிஸ். Can you tell me the reason? Can you reason out why enemies came? Saul, Bible scholars சொல்றாங்க ஏறக்குறைய 22 times King Saul வந்து tried to kill David. நல்லதுதான் பண்றான் சவுலுக்கு. தாவீது பாட்டு பாடும்போது சவுல் மேல இருக்கிற அசுத்தாவி ஓடி போகுது. அவன் சுகமானான் என்று சொல்லி வேதம் சொல்லு. But Saul always trying to kill David. You know the reason why? சொல்லுங்க, தப்பானாலையும் பரவாயில்ல. I'm not jealousy. Sorry? Jealousy. Jealousy. One reason. சவுல் கொன்றது 1000. பொறாமை. அது it included in jealousy. Very wrong. சவுலோட ஸ்தலத்துக்கு தாவீது வந்தவான். அவனுக்கு தெரியும், சவுலுக்கு டெஃபினட்டா தெரியும் தாவீது தான் அடுத்தது அவன் தான் வருவான். அது ஒன் ஆஃப் த ரீசன். அது எல்லாமே வந்து ஜெலசில வருது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணது முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா? ஓகே, எல்லாம் ஓகே. தாவீதுனுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை பிசாசு அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சபிக்கும் போது, பிசாசை பார்த்து சபிக்கும் போது, உன் வித்துக்கும் உனக்கும் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். தட் மீன்ஸ் அந்த நாள்ல இருந்து டெவில் பார்த்துட்டே இருக்கிறான் யாரோட சந்ததியில இயேசு கிறிஸ்து வர. He knew definitely Jesus is going to born in the genealogy of David. தாவீதுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அறிந்ததனாலே எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு முயற்சித்தான். சவுல் மட்டுமா, அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் அவனை கொலை செய்யும்படி நினைத்தான். இன்னும் நிறைய பேர் வந்து தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் எடுத்தா இன்னும் டைம் எடுக்கும். ஏறக்குறைய எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் வெரி ஷார்ட். எங்கெங்கெல்லாம் தேவனுடைய திட்டம் இருக்கிறதோ அங்கே பிசாசு டெஃபினட்டா அழிப்பதற்காக, நம்மை சோர்வுக்குள்ளாக மாற்றுவதற்காக என்ன பண்ணுவான்? வருவான். இயேசு கிறிஸ்து 100% காட்ஸ் வில்ல தான் செஞ்சார். அவர் யாருக்குமே தீமை செய்யல. குருடர்களை குணமாக்கினார், சப்பானிகளை நடக்க வைத்தார்,
சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டார், 5 அப்பத்தி 2 மீன் எல்லாம் பண்ணார். ஆனா அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். யார் தெரியுமா? யூதர்கள், சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர். அந்த ஜூவிஷ் செக்ட்ல இருந்து அவருக்கு விரோதமா எழும்பி அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்கு அவர்கள் முயற்சித்தார்கள், கொலையும் பண்ணினார்கள். So the second point, God's plan creates enemies. நம்முடைய வாழ்க்கையில கூட திடீர்னு நம்ம மேல கோபப்படுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? நம்ம அவங்க கூட சண்டையே போட மாட்டோம். ஆனா நம்மளை பார்த்தா ஒரு எரிச்சல், நம்மளை பார்த்தா ஒரு கோபம். இவன் ஏன் இங்க வந்தான், இவர் யார், இந்த லேடி ஏன் இங்க வந்தாங்க? ஏன் தெரியுமா? யுவர் ஸ்பிரிட், உங்ககிட்ட இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் வந்து இரிட்டேட்ஸ் their evil spirit in their life. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அசுத்தாவை இரிட்டேட் பண்ணும்போது நம்ம மேல என்ன பண்ணுவாங்க? கோபப்படுவாங்க. ஹalleluya, ஹalleluya. பெனி பிரதருக்கு மட்டும் ஏன் மெசேஜ் நிறைய சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பாஸ்டர் கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம சபையில் இல்ல. when I was back in India, when I was in Kuwait, ஏன் அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அவரை மட்டும் வர்ஷிப்லயே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய திட்டத்தை நீங்க செய்யும் போது, ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது, people will come against you. The second point, God's plan creates enemies. Hallelujah, praise the Lord. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நடக்கிற எக்ஸாம்பிளே சொல்றேன். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், நான் உனக்கு கானானை தருவேன் எல்லாம் சொன்னாரு. ஆனா இன்றைக்கு அந்த கானான் தேசம் சமாதானமா இருக்குதா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நீங்க நியூஸை பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீனியன் இந்த இஸ்ரேல் வாரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குது. அங்க சமாதானமே இல்லை. ஆண்டவர் தான் ப்ராமிஸ் பண்ணாரு இல்லையா? God only told I will give you this land, but why there is problem? Because that is where God's plan is going to be fulfilled. That is where God's blessing resides. That is where God's blessing is on Jerusalem. எருசலேம் சகல சேனைகளாலும் சூழப்படும் நாட்களுக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். We are at the end stage of this life. இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிற நாட்களுக்குள்ளாய் வந்து எசேக்கியேல் 37 எடுத்து படிச்சு பாருங்க. That's what going to happen. All are going to hate Israel. அவர்களுக்கு விரோதமாய் வருவாங்க. அப்பதான் மேசியா வானத்திலிருந்து அவங்க when they start believing Jesus Christ, Jesus will come down as second coming. இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்து வந்து God said I will fight for Israel. He will fight for Israel என்று அந்த வசனங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. The God's plan creates enemies. Hallelujah. Simple example. இன்றைக்கு நாம பார்க்கிற எக்ஸாம்பிள வந்து நம்ம யோசிச்சோம்னா, there are so many problems in Israel. நார்த்ல பார்த்தா லெபனான் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள், உள்ள பார்த்தா ஹமாஸ் தீவிரவாதிகள், அங்க பார்த்தா ஈரான் பயங்கரமா அடிக்கிறான் மிசைல்ல. அப்புறம் பார்த்தா ஹீமன்ல இருந்து ஹூத்திஸ். ஒரே ஒரு சிங்கிள் கண்ட்ரி இட் மேனேஜஸ் how many enemies? Just remember, ஒரே ஒரு நாடு, சின்ன நாடு, அதை அழிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். But ultimately God's plan is going to fulfill in Israel. இஸ்ரேல்ல தேவ சித்தம் நிறைவேற போகுது. அதை யாராலும் அழிக்கவே முடியாது. அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை அழிக்க வருகிற பிரச்சனைகள் தானாய் அழிந்து போகும். ஆமென். உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் தானாய் அழிந்து போவார்கள். நீங்க போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. மூணாவது பாயிண்ட், sufferings are the part of God's plan. உங்க வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it is only the part of God's plan. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற பிளானை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தேவன் அனுமதிக்கிற காரியங்கள். ஒரே ஒரு நாள் நமக்கு தேவையில்லாம நம்ம மேனேஜர் நம்மளை பனிஷ் பண்ணா நமக்கு எவ்வளவு கோபப்படுறோம். என்ன எப்படி அவங்க இப்படி பண்ணலாம், எப்படி இந்த மேனேஜர் எனக்கு அகேன்ஸ்டா இப்படி பேசலாம், கோபம் வருதா இல்லையா? 13 years Joseph was in prison for doing right in his life. அவன் பாவமே செய்யலைங்க, அப்பாவி மனுஷன். போத்திபார் வீட்டுல உண்மை முத்தமா வேலை செஞ்சான். அவனை போய் அவன் மேல ஒரு விபசார பட்டத்தை கட்டி
13 வருஷம் ஜெயிலு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஒரு லேடிஸ் மேட்டர்ல போய் யோசேப்ப ஆண்டவர் சொன்னாரு, சூரியன் சந்திரம் உன்னை வணங்கும், நிறைய வாக்குத்தத்தங்கள், where have the promises have gone. அவன் கேட்டிருக்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே? ஒருவேளை யோசேப்பு வெளியில இருந்தான்னா அவனுடைய சொந்த சகோதரர்களை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. So God saw Joseph's safest place is in the prison. பிரிசன்ல இருந்தா அவன் ரொம்ப சேஃபா இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை பிரிசன்ல ப்ரொடெக்ட் பண்ணி கடைசியில அவனை பிரதம மந்திரியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் காட் நம்ம சர்வ் பண்றோம் தெரியுமா? நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாம ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஏன்னா அந்த சூழ்நிலையில இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா God tells அதுதான் உங்களுக்கு சேஃபான பிளேஸ். அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சேஃபான பிளேஸ். அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தீங்கன்னா you will be killed and you will be attacked. God beautifully protected Joseph. ஜோசப் மட்டும் அன்னைக்கு கதறி, ஐயோ என்னை விடுதலை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட டெம்பரரி ரிலீஃப் கேட்டு வந்திருந்தான்னா இஸ்ரவேல் என்கிற சந்ததே இல்லாம பஞ்சத்துல அழிந்து போயிடும். கரெக்ட் தான் நான் சொல்றேன். God had protected Joseph with a great plan so that a generation will be preserved. ஆண்டவர் அந்த சந்ததியை preserve பண்ணும்படியாக தேவன் இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு போராட்டங்களையும் கர்த்தர் அனுமதித்தார். Sufferings are the part of God's plan. பவுலுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள். அதில் நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 11:23-28 5 முறை அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். எத்தனை முறை? 5 முறை. அப்புறம் ராட்ல அவர் அடிச்சிருக்கிறாங்க. 2 தடவை கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்படும் அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் அவர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளை யாராவது சுவிசேஷன் தவடையில அடி வாங்கி இருக்கிறோமா? அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுனால யாராவது சஃபர் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை திட்டிருக்கலாம். என்னால கதவு பார்த்து தமான்னு சாத்தி இருக்கிறாங்க. நான் போய் கேம்ப்ல ஊழியம் பண்ணும்போது அவ்வளவுதான் தவிர என்னை யாரும் அடிக்கல, என்னை உதைக்கல. ஆனா பவுலுடைய வாழ்க்கையில சஃபரிங் இருந்தது. ஜேக்கபுடைய வாழ்க்கையில சஃபரிங் இருந்தது. டேவிடுடைய வாழ்க்கையில சஃபரிங் இருந்தது. ஜீசஸுடைய வாழ்க்கையில சஃபரிங் இருந்தது. இந்த சிலுவை மரணத்தை அவர் சகிக்க வேண்டியதா இருந்தது. It was the part of God's plan. Our sufferings are God's plan. Part of God's plan. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உயர்த்துவதற்கு அது ஒரு பிளானா இருக்கும். அந்த சஃபரிங்ஸ் டெஃபினட்டா நம்ம that's why Jesus told உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னோட லைஃப்பை நான் சொன்னேன்னா it will take many testimonies. ஏன்னா நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா I grew up in a very எப்படி சொல்றது, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் ஆன ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் வளர்க்கப்பட்டேன். நான் வளருவதற்கு நான் இவ்வளவு படிச்சு இந்த தேசத்துக்கு வளர அளவுக்கு எனக்கு எந்த விதமான வசதி கிடையாது. வறுமையை சந்தித்திருக்கிறேன். I felt rejection. I was rejected by people. ரொம்ப ரொம்ப வறுமையான ஒரு நிலைமையிலிருந்து தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அதனால இப்போ நீங்க பார்க்குற பெனி God so shaped me in such a way that I preach before you. The experience, the problems that I went through shaped me as a God servant. ஆண்டவருடைய பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா என்னை மாற்றி உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்குது. It was God's plan. அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா ஆண்டவர் அனுமதிச்ச அந்த பிளான் இன்றைக்கு உங்க முன்னாடி நிற்கும்படியாக, இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கும்படியாக God has given me the opportunity. Amen. Hallelujah. அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா, ஐயோ எனக்கு மட்டும்தான், ஏன் ஆண்டவர் என்னை நேசிக்கலையா, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ? இல்லவே இல்லை. It is the part of God's plan. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச கடைசி பாயிண்ட், God's plan will succeed only when we cooperate
with God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டங்கள் அப்படியே தானா அப்படியே வடை சொல்ற மாதிரி எண்ணெயில போட்டோடனே புஷ்ஷுன்னு பொறிஞ்சு வருது. God's plan கிடையாது. Amen. Hallelujah. We need to cooperate with the Holy Spirit. We need to cooperate with the Word of God. We need to live a life expected by God. தேவன் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அந்த ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக நம்ம வளரணும். யோசேப்புக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் சான்ஸ் கிடைச்சது. ஒரு லேடி, மேரிட் லேடி இஸ் ரெடி டு லிவ் வித் ஹிம் இல்லீகலி. அவன் நினைச்சிருந்தா அங்கேயே அப்படி அதுக்கு மட்டும் ஓகே சொல்லியிருந்தானா நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும், நல்ல வசதி கிடைச்சிருக்கும். ஆனால் டெஃபினட்டா அவன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகியே இருக்க முடியாது. அந்த வீட்லயே அவன் செட்டில் ஆகிருக்கலாம். ஸோ யூ ஒபேய்டு காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிக்கிறவனாய் இருந்தான். we need to cooperate with God. நம்ம ஆண்டவரோட கூட கோஆப்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் காட்ஸ் பிளான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. ஆண்டவர் சொன்னாரு, எங்கோ ஒரு இடத்துல அவன் சிலையை வணங்கிட்டு இருந்தான், சிலை செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஆண்டவர் கூப்பிடுற, ஆபிரகாமே, come out from your country, come out your father's household and go to the land I show you. அவன் இம்மீடியட்டா பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அவர் வெளியே வான்னு தான் சொன்னாரு, எந்த இடம்னு சொல்ல. பட் he got ready. போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லு. He cooperated with God's word. You obeyed God's word. He didn't tell which address, எங்க போற, எவ்வளவு நாள் இருக்க போற, உனக்கு குழந்தை பிறக்கமா பிறக்காதா, அல்லது நீ எப்படி இருக்க போற, உன்னுடைய வாழ்க்கை, வாட் ஜாப் செக்யூரிட்டி, எப்படி நீ சாப்பிடுவ, எதுவுமே தெரியாது. He just obeyed and went to the land where God showed him. ஆண்டவர் காண்பித்த இடத்துக்கு அவன் போக ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஆபிரகாம் மாத்திரமே அன்றைக்கு ஒபே பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இஸ்ரேல் என்கிற தேசமே இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? There won't be a nation Israel. Prophets and kings இருந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி மூலமா தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் எழுப்புவார்கள். What a blessing. அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வரும்படியாய் தேவன் கிருபை செய்தார். பைபிள் என்ற ஒன்னே இருந்திருக்காது. ஆபிரகாம் மட்டும் கீழ்ப்படியாம இருந்தா there won't be any Bible. Now through the ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் மோசே, ப்ராஃபட்ஸ் எல்லாம் வந்து பைபிளை எழுதினாங்க. நிறைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியில், இஸ்ரவேல் சந்ததியில் தான் உருவாச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீனியாலஜியில் வரும்படியாக தேவன் ஆபிரகாமுக்கு கிருபை கொடுத்தார். ஒரே ஒரு ஒபீடியன்ஸ் தான், சிம்பிள் ஒபீடியன்ஸ், ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த பைபிள் ஹிஸ்டரியில் உண்டாக்கினது. ஏன் தெரியுமா? they have cooperated with God. தேவனோடு கூட அவர்கள் சஞ்சரித்தார்கள். தேவனுக்கு அவங்க தெரிஞ்ச நாலேஜில், அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் அறிவில், அப்பெல்லாம் பைபிளே கிடையாதுங்க. ஆபிரகாம் கால் just they hear the voice of God. That's it. அதுக்கப்புறமா மோசே வந்த காலத்தில் தான் வந்து 10 கற்பனையெல்லாம் அதுக்கப்புறம் வந்துச்சு. அவங்களுக்கு இருந்த அந்த நாலேஜில் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஸோ 5 பாயிண்ட் யாராவது சொல்ல முடியாது, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன். உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். முடிக்கிறேன்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the blessings attracts the devil. Second point, God's plan always creates enemies. Third, sufferings are the part of God's plan. நாலாவது, God's plan, in order to fulfill God's plan, we need to cooperate with Him. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? I thank God for helping me to finish the right time. Joshua, please. ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை you face uncertainty, you don't know what's going to happen tomorrow, whether my visa is there, I don't know. I don't know whether I will get ILR, indefinite leave to remain, கிடைக்குமா கிடைக்காது. நிறைய ரூமர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த ILR-ஆவே வந்து கேன்சல் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்படின்னு புதுசா நைஜில்னு ஒரு MP சொல்றாரு. மேபி யூ ஃபீல் some health problems. இது முடியவே முடியாது, ஹீல் ஆகவே முடியாதுன்னு நீங்க மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். பட் நான் சொல்றேன், God's plan will ultimately be fulfilled in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர், என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க சொன்னது நிச்சயமா நடக்கும். No matter what the
people think, no matter what the people say, God's plan is going to be fulfilled in my life. Hallelujah. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். Amen. இல்லாதவை இல்லவே இல்ல bro, ஒண்ணுமே சான்ஸே கிடையாது. But God is going to bring something from emptiness. Hallelujah. ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கையில இருந்து God can bring something from your life. That is the God we serve. Awesome God we serve. Hallelujah. கண்களை மூடி நம்ம தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் என்னோடு கூட சேர்ந்து அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. No matter what is the problem I am going through, Lord, I am ready to fulfill your will in my life, O God. முன்னறிந்து அழைத்தவரே, நகரின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுமா, சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. Hallelujah, hallelujah. ஒரே ஒரு வாழ்க்கை அது விரைவில் மறைந்துவிடும். நான் ஆண்டவருக்காக நீங்க செய்கிற தேவ சித்தம் கடைசி வரைக்கும் உங்களை நடத்தும். பேதுருவை எல்லாரும் கேலி பண்ணியிருக்கலாம். அவன் நடந்து போனா மீன் நாற்றம் எடுத்திருக்கும். ஏன்னா அவன் சாதாரண ஒரு மீனவன், அவன் படிக்காதவன் என்று சொல்லி அங்க எல்லாரும் யோசித்தாங்க. ஆனா பேதுருவின் மூலமாக கர்த்தர் ஒரு சரித்திரத்தை உண்டாக்க முடியும் என்று சொன்னார். படிப்பறிவில்லாத பேதுருவும் யோவானுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி பயன்படுத்த முடியுமானால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக பயன்படுத்துவது எத்தனை நிச்சயம் பிரியமானவர்களே. பேதுரு நடந்து போன போது அவனுடைய நிழல் பட்டாகிலும் சுகம் கிடைக்குமா என்று சொல்லி வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து நிறுத்துவது போல இந்த நாளிலும் கூட நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, நான் குப்பை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவர் உங்களை கொண்டு சுகப்படுத்த முடியும். பிணியாளிகளை ஆண்டவர் உங்களை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிசாசுகளை துரத்த முடியும். Only when you commit yourself, Lord, I am there. ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யார் நம்முடைய காரியமாய் போவான், யார் நம்முடைய காரியமாய் கடந்து செல்வான்னு சொல்லும் போது ஏசாயா சொன்ன, ஆண்டவரே here I am, என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அந்த வேளையிலும் கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்களை உயர்த்துவீராக.
அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் எல்லாம் இந்த மாலை வேளையிலே மாறுவதாக. I pray for the anointing of the Holy Spirit. The Bible says the anointing breaks every yoke. Hallelujah. Whatever the bondage, whatever the problems they are undergoing, oh Father, I pray that your heavenly anointing will come upon them and break every yoke from their life, oh Father. நுகத்தடியை முறிக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம் என்று வேதம் சொல்லுகிறது. Let them have the powerful encounter today evening, oh Master. We commit our body, soul and spirit to do your will. In Jesus' name I pray. Amen and amen. விசுவாசிக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே இடைப்பட்டார். ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அணியிலே ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை கவனியுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நமக்கு இங்கே பரிசுத்த ஆராதனை உண்டு. எத்தனை மணிக்கு? ஆமா, அதனால தயவு கூர்ந்து சபையார் 4 மணிக்கே வந்து தவறாமல் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் நம்முடைய மத்தியில ஷாரன் சிஸ்டர் அவர்களுடைய தகப்பனும் தாயாரும் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா அவர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே அவர்கள் சுவிசேஷ பணி செய்து வருகிறார்கள். சுவிசேஷகர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிறதான இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை 12வது அக்டோபர் அன்று பெங்களூர் பட்டணங்களிலே ஊழியம் செய்து வருகிறதான பாஸ்டர் பிரமிளா ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய கவன்ட்ரி திருச்சபையிலே நம்மிடத்திலே வந்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள். அவருடைய கணவர் பர்மிங்ஹாம் பகுதியிலே அன்றைய தினத்திலே ஊழியம் செய்வார்கள். ஆகவே சபையார் இந்த நாட்களை கவனத்தில் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கமாக நடக்கிறதான வேதப்பாட வகுப்புகள் ஆன்லைன்ல வழக்கம் போல நடைபெறும். சபையார் அதிலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறோம். வெள்ளிக்கிழமை காலை 5 மணிக்கு நடக்கிறதான பெண்கள் ஜெபங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மாத்திரமல்ல, பார்க்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கவனத்தில் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கார்களிலே வந்து நீங்கள் பார்க்கிங் பயன்படுத்தி இருந்தால் பார்க்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய மறந்துவிட வேண்டாம். கீழே இருக்கிறதான டயல் பேடை யூஸ் பண்ணி பார்க்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளுங்கள். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி பிரதர் அரவிந்த் மற்றும் சிஸ்டர் ஜாக்லின் பிரிசில்லா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கரந்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அக்டோபர் 5ஆம் தேதி பிரதர் ரிச்சர்ட் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கரந்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திற்கு மாத்திரம்தான் நமக்கு 3 மணி ஆராதனை இருந்தது. இதனுடைய முடிவிலே, ஆராதனையின் முடிவிலே பர்மிங்ஹாம் கடந்து செல்கிறவர்கள், ஆமென், வாகன வசதி வைத்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாஸ்டருடைய மூத்த மகன் 18வது வயதை நிறைவு செய்திருக்கிறதை முன்னிட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயராக வைக்க பாஸ்டர் விரும்புகிறார்கள். பர்த்டே பார்ட்டி இல்ல, தேங்க்ஸ் கிவிங் பிரேயராக வைக்க விரும்புகிறார்கள். ஆகவே சபையார் அதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பிரதர் அரவிந்த், பிரதர் ரிச்சர்ட் அவர்கள் முன்பதாய் வரும்போது ஐயா முன்பதாய் வந்து பிள்ளைகளுடைய பிறந்த நாள்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும். வேற யாராவது? நீங்க சிஸ்டர் அண்ணன் பிரபு என்ன நாளைக்கு பிறந்த நாள், எழுந்துங்க, வாங்க, கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வேறு யாராவது இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாள், வேறு யாராவது இந்த வாரத்திலே? மன்னிக்கவும், கேட்க மறந்துட்டேன், மன்னிக்கவும். ஆமென். வாங்க, முன்னாடி வாங்க, ஐயா ஜெபம் பண்ணுவாங்க.